தன்னையும் தன் அண்ணனையும் தோப்பில் வைத்து போலீசார் அடித்ததாக விசாரணையின் போது உயிரிழந்த திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரின் சகோதரர் கூறியுள்ளார். தந்தி டிவிக்கு பேட்டி அளித்த அவர், PVC பைப்பால் போலீசார் தாக்கியதாகவும் தனது அண்ணனின் சட்டையை போலீசார் கிழித்ததாகவும் தெரிவித்துள்ளார். என்னை காவல்துறை வீட்டில இருந்து கூட்டிட்டு போனாங்க. வீட்டில இருந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு தோப்புக்குள்ள வச்சு அடிச்சாங்க என்னை எங்கள் அண்ணனையும். அப்புறம் என்னை ரிட்டன் இறக்கி விட்டது ஃபைனலாக ஒரு 5 மணி இருக்கும். ரிட்டன் இறக்கி விட்டு திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு சைன் மட்டும் அட்ரஸ் கொடுத்துட்டு கிளம்புப்பான்னு சொன்னாங்க. ஸ்டிக்கு தான் சார். ஸ்டிக்கு தான், PVC ஸ்டிக்கு தான் சார். இப்போ உங்கள் அண்ணனை இதெல்லாம் வச்சு அடிச்சோம்னு சொல்கிறாங்களே, அது மொளா அப்படி போட்டோம். ஸ்டிக்கு ஒரே ஸ்டிக்கு தான். ஒரே ஸ்டிக்கு தான். உள்ளே போகும்போது என்னோட டிஷர்ட், அதாவது வண்டியிலேருந்து இறங்கும்போது என்னோட டிஷர்ட் தான் நான் கழட்டி கொடுத்து அவன் சட்டையை கிழிச்சிட்டான். என் சட்டையை தான் நான் கொடுத்து அந்த இறங்கி நடந்து தான் போகிறான். ஒரு 2 போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் திருப்பி வரும்போது அந்த வண்டி இங்கே இல்லை. நான் திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட போயிட்டான். இந்த பையன் எப்படி வெளியே வந்தானா ஆட்டோவில் தூக்கி போட்டு GH கொண்டு வந்த மாதிரி சொன்னான். மாவு அரைத்து கிடைக்கும் வருமானத்தில்தான் தனது மகனை வளர்த்ததாக போலீசார் விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் தாய் கூறியுள்ளார். தனது மகன் திருடியிருக்க மாட்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். எனக்கு 2 பசங்க தான். மூத்த பையன் தான் இறந்துட்டான். இது ஒரு பையன் நான் தான். அவன் வீட்டுக்காரர் இறந்து 15 வருஷம். எப்படி நீ குடும்பத்தை காப்பாற்றணும்? நான் மாவாட்டி விட்டு தான் சார் பசங்களை எப்படி படிக்க வச்சு? அதில் தான் சார். என்ன படிச்சுக்காங்க? பெரிய 10th படிச்சிருந்தா. சிறுசு +2 முடிச்சு IT படிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு குடும்ப வருமானம்ன்றது அதை வச்சு தான் சார் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஊட ஒரு 100 நாள் வேலைக்கு போகணும். என் பையன் அப்படி பையன் கிடையாது சார். அந்த மாதிரிலாம் இல்லை. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.